நாங்கள் முன்பு பயன்படுத்திய ரசாயன ஊரங்களை விட APKS ஆர்கானிக்ஸ் ஊரம் மிகச் சிறப்பாக செயல்படுவதை கண்டறிந்தோம். தற்போது தக்காளி செடிகள் 4 மாத வளர்ச்சியை எட்டியுள்ளது. உண்மையில் அந்த சமயத்தில் தக்காளி செடிகள் வலுவிழந்தே காணப்பட்டன. இருப்பினும் APKS ஆர்கானிக்ஸ் இயற்கை உரங்களை பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து செடிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தென்படுகிறது. இப்போது செடிகளில் தக்காளி பழங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பழங்களும் சிறந்த அளவில் வளர்ந்துள்ளன. மேலும் FL77 பயன்படுத்தியதால் புதிய துளிர்கள் தோன்றவும் பூக்கள் மலரவும் மிகச் சிறப்பாக உதவுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிபிரசாத். நான் ஆந்திர மாநிலம் நல்லச்செருவு மண்டலத்தைச் சேர்ந்தவன். நாங்கள் 1 ஏக்கர் நிலத்தில் தக்காளி பயிரிட்டுள்ளோம். விவசாயமே எங்களின் முதன்மை தொழில். தக்காளி சாகுபடியில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம். தற்போது 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள எங்கள் தக்காளி பயிர் 4 மாத வளர்ச்சியை நிறைவு செய்துள்ளது. வழக்கமாக நாங்கள் வாரத்திற்கு 1 முறை அறுவடை செய்கிறோம். தக்காளி பயிர் 4 மாத வளர்ச்சியை எட்டும்போது, அதாவது அறுவடை உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் செடிகள் வலுவிழந்து பொலிவிழந்து காணப்படுவது வழக்கம். பழங்களின் அளவு சுருங்கிவிடலாம், பூக்கள் உதிர்ந்து போகலாம், சில சமயங்களில் பூப்பதே நிற்கவும் கூடும். இத்தகைய முக்கியமான காலகட்டத்தில்தான் ஃபேஸ்புக் வாயிலாக APKS ஆர்கானிக்ஸ் பற்றி அறிந்தேன். மேலும் விவரங்களை அறிய அவர்களை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். அஞ்சல் மூலம் உரம் எங்களுக்கு வந்தடைந்தது. தக்காளி பழங்களின் அளவை அதிகரிப்பதிலும் செடிகளுக்கு மீண்டும் பசுமையும் உயிரோட்டமும் அளிப்பதிலும் ஆர்பிக்ஸ் உரம் சிறப்பாக செயல்பட்டது. பரிந்துரைக்கப்பட்ட அளவு 1 ஏக்கருக்கு 5 லிட்டர். 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பேரலில் 2 லிட்டர் ஆர்பிக்ஸ் சேர்த்து நன்றாக கலக்கினோம். பின்னர் சொட்டு நீர் பாசன முறையில் பயன்படுத்தினோம். இதன் விளைவாக செடிகள் பசுமையுடன் காட்சியளித்தன. பழங்களின் அளவு பெரிதானது. செடிகள் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. செடிகளின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் பழங்களின் அளவை உயர்த்தவும் தண்டை வலுப்படுத்தவும் ஆர்பிக்ஸ் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. சுமார் 1 வாரத்திற்கு முன்பு இதை பயன்படுத்தினோம். அதன் விளைவுகள் சிறப்பாக இருந்ததால் அடுத்த பூக்கும் கட்டத்தில் பூக்கள் உதிர்வதை தடுக்க ஒரு உரம் குறித்து விசாரித்தேன். அவர்கள் FL77 என்ற உரத்தை பரிந்துரைத்தனர். இது பூக்களை தூண்டவும் பூக்கள் காய்களாக மாற உதவவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர். இதனை இலைவழி தெளிப்பாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். 20 லிட்டர் தெளிப்பான் தொட்டிக்கு 300 மில்லி FL77 கலந்து மொத்தம் 3 தொட்டிகள் தயாரித்து தெளித்தேன். 1 ஏக்கருக்கு சுமார் 3 லிட்டர் போதுமானது. அவர்கள் கூறியபடி பூக்கள் மிகச் சிறப்பாக மலர்ந்தன. பூக்கள் உதிரவில்லை. ஒவ்வொரு பூவும் காய்களாக மாறியது. தக்காளி பழங்களின் அளவும் கணிசமாக உயர்ந்தது. ஆரம்பத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்திய நாங்கள் பின்னர் ஆர்பிக்ஸ் மற்றும் FL77 பயன்படுத்தத் தொடங்கினோம். அதன் விளைவுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. செடிகள் தொடர்ந்து பசுமையாக இருந்தன. பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிரவில்லை. அனைத்தும் காய்களாக மாறின. FL77 பயன்படுத்தியதன் முக்கிய பலன் தக்காளி பழங்களின் அளவும் செடிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தெளிவாக மேம்பட்டது. செடிகள் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுகின்றன. விளைச்சலும் மிகச் சிறப்பாக உள்ளது. பூக்கள் அதிகமாக மலர்ந்துள்ளன. பக்கக் கிளைகள் மற்றும் துளிர்கள் வலுவாக வளர்கின்றன. பூக்களுடன் சேர்ந்து பழங்களும் நன்கு பிடித்துள்ளன. பழங்கள் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் காணப்படுகின்றன. APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி. அவர்களின் உரம் காரணமாக தக்காளி செடிகள் இப்போது மிகச் சிறப்பாக விளைகின்றன. காய்ப்புக்கும் நல்ல சமநிலை கிடைத்துள்ளது. ஒவ்வொரு பூவும் காயாக மாறியுள்ளது. பழங்களின் அளவும் தரமும் சிறப்பாக உள்ளது. நன்றி.